நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். மானிட மற்றும் பிற ஜீவன்கள் உயிர் வாழத் தேவையான நீரும் நிலமும் கடலும் உருவாக பல்லாயிரக்கணக்கான மில்லியன் ஆண்டுகள் ஆகும் என்பதனை பரபிரம்மன் அறிந்தே இருந்தார் என்பதினால்தான் தன்னுள் இருந்து பூமியை வெளிவரச் செய்த பரபிரம்மன் அடுத்து கடலை உருவாக்கினார். அவை அனைத்தையும் செய்வதற்காக இயற்கைகளை கட்டுப்படுத்தும் தெய்வங்களான இந்திரன், சூரியன், சந்திரன், வாயு மற்றும் வருணன் போன்ற தெய்வங்களை படைத்தார். அதன்பின் மானிடர்களும் விலங்கினங்களும் வாழத் தேவையான பூமி உருவானதும் அந்த தெய்வங்களை மீண்டும் தனக்குள் இழுத்து கொண்டு விட்டார். ஆராய்ச்சியாளர்களின் கூற்றின்படி பரபிரம்மன் மூலம் வெளிப்பட்ட பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான நிலையில் அமைய சுமார் 13 பில்லியன் வருடங்கள் எடுத்துக்கொண்டதாம். அதுவரை பூமியை வெளிப்படுத்திய பரபிரம்மன் பொறுமையாக காத்திருந்தார். சுமார் 55 முதல் 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் பிரம்மா மூலம் வெளிப்படுத்தப்பட்ட உயிரினங்கள் சுமார் 15 முதல் 20 வகைகளில் ஆனவை என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். அவற்றில் இருந்தே சுமார் 6 அல்லது 8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மனித இனம் தோன்றியிருக்கக்கூடும். பரபிரம்மனின் உடலுக்குள் செயல்படாத நிலையில் கிடந்ததாக கூறப்படும் நிலம் 4 யுகங்களின் தன்மைகளை உள்ளடக்கிக் கொண்டிருந்தது. செயல்படாத நிலையில் இருந்த அந்த நிலத்தையே பரபிரம்மன் வெளிப்படுத்தி பிரம்மா மூலம் பல்வேறு உயிரினங்களையும் மானிடர்களையும் அதன் மீது படைத்தார் என்று ஆன்மீக குருமார்கள் நம்புகிறார்கள். ஏதாவது ஒன்று ஏற்பட வேண்டுமென்றால் அதற்கு ஒரு மூலப்பொருள் தேவை. அந்த மூலப்பொருள் உருவாக இன்னொரு பொருள் இருக்க வேண்டும். அந்த பொருள் தோன்ற இன்னொரு பொருள் வேண்டும். இப்படியாகத்தான் ஒரு பொருள் உருவாகிட இன்னொரு பொருள் தேவை என்ற சங்கிலி நீண்டு கொண்டே செல்லும் எனும் போது பெருவெடிப்பை பிக் பேங் தியரி உருவாக்கிய பொருள் எங்கிருந்து வந்தது, அந்த பொருளை உருவாக்க யாரால் என்ன நடந்தது என்பது விளங்காமல் உள்ள நிலையில் விஞ்ஞானிகள் பரபிரம்மன் பிரபஞ்சத்தை தோற்றுவித்த நம்பிக்கையை ஆதரிக்கின்றனர். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.